ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-10-1969. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பிந்து மற்றும் சிந்து என்ற நினைவின் மூலம் சம்பூர்ண நிலை. இன்று எந்த குழுவில் பாப்தாதா வந்திருக்கிறாங்க? இன்றைய தினம் குழுமியிருக்கும் குழுவை என்னவென்று கூறுவது? இன்றைய தினத்தின் குழுவானது ஞான சூரியன் மற்றும் நட்சத்திரங்களுடையது. ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பாப்தாதா ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பிரகாசத்தை காண்பதற்காக வந்திருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் இந்த பட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தன்னை என்னவாக ஆக்குவதற்காக வந்திருக்கீங்க? பட்டியிலிருந்து என்னவாக ஆகி வெளிப்பட வேண்டும் என்பது தெரியுமா? பரிஸ்தாவாக. நீங்கள் பரிஸ்தா ஆகவில்லையா? இந்த பட்டியில சம்பூர்ண தன்மையின் முத்திரையை பதிச்சு செல்லணும். இப்போ பரிஸ்தா ஆவதற்கான முயற்சியாளராக இருக்கீங்க. இருந்தாலும் சம்பூர்ண தன்மையில என்ன குறை இருக்குதோ அந்த குறையை இந்த பட்டியில ஸ்வாகா, அதாவது அர்ப்பணம் செய்வதற்காக வந்திருக்கீங்க. அப்படித்தானே? குறைகளை தூரமாக்குவதற்காக எந்த விஷயத்தை நினைவில் வைப்பீங்க? இதன் மூலம் சம்பூர்ண தன்மையின் முழுமையான முத்திரை இடப்பட்டு செல்வீங்க. இன்று பாப்தாதா மிக எளிதான விஷயம் பற்றி சொல்றாங்க. மிகவும் எளியதிலும் எளிய நினைவில் வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிந்துவாக இருக்கிறேன், அதாவது புள்ளியாக இருக்கிறேன். மேலும் தந்தையும் பிந்துவாக இருக்கிறார். இருந்தாலும் பிந்துவின் கூடவே சிந்துவாக, அதாவது கடலாக இருக்கின்றார். எனவே பிந்து மற்றும் சிந்து என்பதுவே தந்தை மற்றும் குழந்தைகளுடைய அறிமுகமாகும். ஒருவேளை இந்த இரு வார்த்தைகளை நினைவில் வச்சிங்க அப்படின்னா கூட சம்பூர்ண நிலையை எளிதாக அடைய முடியும். பள்ளியில சிறு குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கும் பொழுது முதல்ல என்ன கற்றுத்தராங்க? முதல்ல பிந்து தான் எழுதுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக 1 என்பதை கற்பிக்கிறாங்க. இதுவும் ஒரு பிந்து. அடுத்து முன்னேறி செல்றீங்க. எனவே பிந்துவின் நினைவு மற்றும் 1. இந்த 1இல் அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்குது. ஒருவருடைய நினைவு மற்றும் ஏக்ரஸ் நிலை, அதாவது ஒரே ரசனை. ஒருவர் காட்டும் வழி மற்றும் ஒருவருடைய கடமையில உதவியாளர். ஒருவேளை ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்தால் தன்னை மிகவும் நன்றாக முன்னேற்ற இயலும். பிந்து மற்றும் 1, இது மட்டும்தான். இதற்கு பின் விஸ்தாரத்தில் செல்வதற்கான அவசியம் கிடையாது. விஸ்தாரத்தில் செல்ல வேண்டும் அப்படின்னா சேவைக்காக மட்டும் செல்லணும். ஒருவேளை சேவை இல்லை அப்படின்னா பிந்து மற்றும் 1. அதற்கு பிறகு தனது புத்தியை பயன்படுத்துவதற்கான அவசியமே இல்லை. இந்த விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்தால் கூட எளிதாக சம்பூர்ண நிலையை அடைய முடியும். இது எளிதா அல்லது கடினமானதா? எளிய வழிதான் இல்லையா? ஆனால் எளிமையானதை கடினமானதாக யார் ஆக்குவது? சமஸ்காரம். இந்த சமஸ்காரம் கூட ஏன் உருவாகுது? தனது மறதி மட்டுமே இந்த அனைத்து விஷயங்களை உருவாக்குது. பழைய சமஸ்காரமோ பழைய கர்ம பந்தனமோ நிகழ்கால தவறுகளோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அதற்கான மூல காரணம் தன்னுடைய மறதிதான். தன்னுடைய மறதியின் காரணத்தினால் இந்த அனைத்து வீணான விஷயங்களும் எளியதை கடினமாக்கி விடுகிறது. நினைவு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? என்ன லட்சியத்தோடு வந்திருக்கீங்க? நினைவை சம்பூர்ணமாக ஆக்கவும் மறதியை அசம்பூரணம், அதாவது நீக்குவது ஆக்கவும் வந்திருக்கீங்க. மறதி இருக்குது அப்படின்னா மிகுந்த தடை இருக்குதுன்னு அர்த்தம். மேலும் நினைவு இருக்குது அப்படின்னா எளிது மற்றும் சம்பூர்ண தன்மையை அடைய முடியும். 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த நினைவை உறுதியாக்கி கொண்டே சென்றால் மறதி தானாகவே ஓடிவிடும். நினைவை விடவே இல்லை அப்படின்னா மறதி எங்கிருந்து வரும்? சூரியன் அஸ்தமிப்பதனால தான் இருள் சூழ். சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை அப்படின்னா இருள் எப்படி வரும்?
அதே மாதிரி ஒருவேளை நினைவு அப்படிங்கிற அந்த சூரியனை சதா நிலையாக வைத்திருந்தால் மறதி என்ற இருள் வர முடியாது. அந்த அலௌகிக ட்ரில்லை, அதாவது அந்த பயிற்சியை அறிஞ்சிருக்கீங்களா? உலகத்துல தற்காலத்துல உடற்பயிற்சி செய்யறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆரோக்கியத்துடன் கூடவே சக்தி மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அலௌகிக பயிற்சியை யார் எந்த அளவு செய்கிறாங்களோ அந்த அளவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதாவது மாயாவினுடைய வியாதி வராது. மேலும் சக்தி சொரூபமாகவும் இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த அலௌகிக புத்தியின் பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லட்சத்துக்கு ஏற்ப ஆவீங்க. பயிற்சி அளிக்கும் ஆசிரியர் கூறுவது போல கை காலை அசைப்பார்கள் அல்லவா? இங்கும் கூட ஒருவேளை அனைவருக்கும் ஒரு நொடியில சாக்கார நிலையிலிருந்து நிராகாரி ஆகிவிடுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆக இயலுமா? எவ்வாறு ஸ்தூல சரீரத்தின் கை காலை பயிற்சியின் போது வழிகாட்டுதலின்படி உடனடியாக இயக்குறாங்க, அதே மாதிரி ஒரு வினாடியில சாக்கார நிலையிலிருந்து நிராகாரி ஆகுவதற்கான பயிற்சி இருக்கிறதா? சாக்கார நிலையிலிருந்து நிராகாரி ஆகுவதற்கு எவ்வளவு சமயம் ஆகுது? அதுவே தனது உண்மை சொரூபமாக இருந்த போதிலும் ஒரு வினாடியில ஏன் நிலைக்க முடியல? இப்பொழுது வரை கர்ம பந்தனம் உள்ளதா? இன்னும் கர்ம பந்தனம் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? என்ன, இந்த பழைய சரீரத்தை விடும் வரையிலும் கர்ம பந்தனம் என்பதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? இந்த வகுப்புல வினாவிற்கான விடை அளிப்பவர் யார்? அநேக பெயர்களை கூறினீங்க. பிறகு வினா விடையை கடந்து செல்பவர் யார்? இந்த பட்டியல கண்டறியும் சக்தி வரும். ஒவ்வொருவரும் நான் சம்பூர்ணம் ஆகிவிட்டுத்தான் செல்வேன் எனும்படியாக முயற்சி செய்யணும். அதே மாதிரி இப்பொழுது முடியுமா அல்லது இறுதியில் ஏற்படுமா? பின்னர் இறுதி வரை இருந்து என்ன செய்வீங்க? பிரஜைகளை உருவாக்குவோம். தான் ராஜாவாக கிரீடதாரியாக ஆவீங்க மற்றும் பிறரை பிரஜையாக ஆக்குவீர்களா? தனக்கு சமமாகவும் உருவாக்க வேண்டும் இல்லையா? பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். இல்லை அப்படின்னா பிரஜை இல்லாமல் யார் மீது ராஜ்யம் செய்வீங்க? இத்தனை அனைத்து நட்சத்திரங்களும் சம்பூர்ணமாகிவிட்டு தான் செல்வாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? நான் சம்பூர்ணமாவேன், மேலும் அனைவரையும் ஆக்குவேன் அப்படிங்கிற இந்த ஊக்கம் மற்றும் நம்பிக்கை ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையா? இந்த ஊக்கம் உற்சாகம் சதா நிலையாக இருந்தால் அவசியம் லட்சியம் பிராப்தியாக ஆகிடும். அத்தகைய சம்பூர்ணமானவர்கள் தான் இந்த யக்ய குண்டத்திலிருந்து வெளிப்படுவாங்க அப்படின்னு பாப்தாதாவுக்கு நம்பிக்கை இருக்கு. யக்ய குண்டத்தினுடைய நினைவு சின்னத்தை பார்த்திருக்கிறீங்களா? சேவை கேந்திரங்கள் அனைத்துமே யக்யம்தான். இருந்தாலும் யக்ய குண்டத்திற்கு மகத்துவம் இருக்குது. கங்கை மற்றும் யமுனை ஆகிய இரண்டுக்கும் மகத்துவம் உள்ளது இல்லையா? இருந்தாலும் அவை சங்கமிக்கும் இடத்திற்கான மகத்துவம் அதிகம். அங்கு ஸ்நானம் செய்வது உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கங்கை யமுனை அநேக இடங்கள்ல பாய்ந்தாலும் விசேஷமாக அவை சங்கமிக்கும் இடத்திற்கு ஏன் ஸ்நானம் செய்ய செல்றாங்க? அதனுடைய விசேஷ மகத்துவம் என்ன? சங்கமத்தின் மகத்துவத்தை நன்றாக அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? எப்படி விசேஷ இடங்களுக்கு விசேஷ மகத்துவம் இருக்குதோ அதே மாதிரி மதுவனத்தினுடைய பட்டிக்கும் கூட விசேஷ மகத்துவம் இருக்கு. இந்த பட்டியின் மூலம் சம்பூர்ண தன்மையின் பரிசு தந்தை மூலம் கிடைக்கிறது. இந்த சந்திப்பின், அதாவது சங்கம யுகத்தின் விசேஷ சௌபாக்கியம் குழந்தைகளுக்கு கிடைக்குது. இந்த சந்திப்பு தான் சம்பூர்ண தன்மையின் பரிசாக கிடைத்திருக்குது. இந்த சந்திப்பு நினைவு சின்னமே நதிகளின் சங்கமம் ஆகும். எனவே இந்த சந்திப்பே சம்பூர்ண தன்மையின் பரிசு. பட்டியிலிருந்து சம்பூர்ணமாவதற்கான முத்திரையை பதித்துவிட்டு தான் செல்வீங்க. இருந்தாலும் அதன் கூடவே இந்த பட்டியில் கணக்கு போடுவதையும் நன்முறையில் கற்றுக்கொள்ளணும். கணக்கு முழுமையாக போட தெரியாத காரணத்தினால் எங்கு கூட்ட வேண்டுமோ அங்கு கழித்து விடுறாங்க, எங்கு கழிக்க வேண்டுமோ அங்கு கூட்டிடுறாங்க. ஆகையினால நிலை தடுமாறுகிறது. எந்த விஷயத்தில் இணைக்கணும் மற்றும் எந்த விஷயத்தில் துண்டிக்கணும் அப்படிங்கிற கணக்கையும் முழுமையாக கற்றுக்கணும். இல்லறத்துல இருக்கிற காரணத்தினால
எங்க இணைக்க கூடாதோ அங்கு இணைச்சிடுறாங்க. மேலும் எங்கு துண்டிக்க கூடாதோ அங்க துண்டிச்சிடுறாங்க. இந்த சிறிய கணக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிடுது. ஆகையினால இல்லறத்துல இருந்த போதிலும் எதை துண்டிக்க வேண்டும், எதை இணைக்க வேண்டும் என்பதையும் கூட முழுமையிலும் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இணைக்கவும் வேண்டும். ஆனால் எதுவரை மற்றும் எந்த ரூபத்தில் இணைக்க வேண்டும்? நீங்கள் பட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான காரியத்தையும் சொல்வாங்க இல்லையா? எந்தெந்த பாடத்துல பரிபக்குவம் ஆகணும். ஒன்று அலௌகிக ஈஸ்வரிய பயிற்சி, அதாவது ட்ரில் என்ற பாடம், மற்றும் இரண்டாவது கணக்கு போடுவது. இந்த இரு விஷயங்களை இந்த பட்டியில கத்துக்கணும். ஒருவேளை இந்த இரு விஷயத்துல சம்பூர்ணம் ஆயிட்டா மீதம் எண்ணம் இருக்கும். சம்பூர்ணம் ஆகிவிட்டு தான் செல்வீங்க, நீங்க ஆயிடுவீங்க. இருந்தாலும் பிறரை ஆக்குவதற்கான காரியம் கூட பாக்கி இருக்கும். இதன் நிமித்தமாகவே செல்ல வேண்டும், சம்பந்தத்தின் காரணமாக செல்லக்கூடாது. ஆனால் சேவை நிமித்தம் செல்லணும். செல்லத்தான் வேண்டும் அப்படின்னா சேவை நிமித்தமாக மட்டும் செல்லணும். எங்கு இருந்தாலும் தன்னை அவ்வாறு புரிந்து கொண்டிருந்தால் பற்றற்ற மற்றும் அன்பான நிலை இருக்கும். எப்படி பாப்தாதா சேவை நிமித்தம் வர்றாங்க, செல்றாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் கூட சேவைக்காக நிமித்தமாகி மட்டும் செல்லணும் மற்றும் சேவையின் வெற்றியை அடைந்த பின்னர் எதிரில் வரணும். அவ்யக்த வதனத்துல நிகழ்காலத்துல பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன மந்திரம் கொடுக்கறாங்க? விரைந்து செல்லுங்கள், விரைந்து வாருங்கள். கோ சூன், கம் சூன். சேவைக்காக செல்லுங்க, மேலும் துணைவனாகி விரைந்து வாங்க, பிறகு செல்லுங்க. எப்பொழுது இங்கு விரைந்து சென்று விரைந்து வருவீர்களோ அப்பொழுது புத்தி மூலமாகவும் விரைவாக நடக்கும். புத்தியினுடைய பயிற்சி கூட விரைந்து சென்று விரைந்து வருவது இல்லையா? எப்பொழுது இந்த ஸ்தூல மந்திரத்தை நினைவில் வைப்பீங்களோ அப்பொழுது அந்த நிலை ஏற்படும். இந்த மந்திரத்திற்கும் அந்த உலகிய மந்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எனவேதான் யக்ஞ குண்டத்திற்கு மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு உங்களுக்கு பரிசுங்கிற ரூபத்துல கிடைக்குது, அங்கு முயற்சியின் ரூபத்துல கிடைக்குது. அதனால யக்ஞ குண்டத்திற்கு விசேஷ மகத்துவம் இருக்கு இல்லையா? இங்கு வரதானம், அங்கு உழைப்பு. வரதானம் கிடைக்கும் பொழுது ஏன் உழைக்கிறீங்க? இந்த யக்ஞ குண்டத்திலிருந்து பேசும் கலையையும் கற்றுக்கொண்டு செல்லணும். உங்களை பார்த்து பிறரும் கூட ஈர்க்கப்பட்டு யக்ஞ குண்டத்துல சுவாகம் ஆகிடணும். நீங்கள் அத்தகைய உதாரணமானவர்களாக ஆகணும். பாப்தாதா ஒவ்வொருவருடைய சித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டம் மற்றும் முயற்சியை உருவாக்குறாங்க. எந்த அளவு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நீங்களும் கூட பிறரை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய சித்திரத்தின் மூலம் அவரது முயற்சி, அவரது முயற்சியினுடைய விசேஷ குணம் ஆகியவற்றை பார்க்கணும். ஒவ்வொருவருடைய முயற்சியில அவசியம் விசேஷ குணம் இருக்கு. அந்த குணத்தை பார்க்கணும். ஒன்று நற்குணம், மற்றொன்று தீய குணம். இரு வார்த்தைகளும் எவ்வளவு ஒன்று போல் இருக்குது. இருந்தாலும் இது எத்தகையது, அது எத்தகையது. ஒருவேளை குணத்தை காணாவிடில் தீய குணம் வந்துடும். ஆகினால ஒவ்வொருவருடைய குணத்தையும் பார்க்கணும். அவ்வாறு பார்த்தால் தீய குணம் அழிஞ்சிடும். யார் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக இருக்கிறாங்களோ அத்தகைய அன்பான குழந்தைகள் மீது பாப்தாதாவுக்கும் மிகுந்த அன்பு இருக்கு. அன்பே அருகில கொண்டு வருது. எந்த அளவு சிநேகியோ அந்த அளவு சமீபத்தில் இருப்பாங்க. ஆகினால ஒருவருக்கொருவர் சிநேகியாக இருக்கீங்களா? அத்தகைய சிநேகி குழந்தைகள் தான் தற்பொழுதும் மற்றும் எதிர்காலத்திலும் கூட சமீபத்தில் வர முடியும். விசேஷ சிநேகிகள் நீங்கள். ஆகையினால இன்று விசேஷமா 2 திலகம் வைக்கிறீங்க. ஆனால் அது மிக சிறந்தது. லௌகிக ரீதியான திலகம் அல்ல. 2 திலகங்கள் எவை? ஒன்று நிராகாரி, மற்றொன்று பற்றற்ற நிலை. இந்த 2 திலகங்களையும் ஒவ்வொருவருடைய நெற்றில அழிவற்றதாக நிலைக்க செய்வதற்காக அழிவற்ற ரூபத்தில் இருந்துதான் வைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அழிவற்ற திலகங்கள் சதா நிலையானதாக இருக்குதான். திலகத்தை சுமங்கலியின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திலகத்தை சதா நிலையானதாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சி செய்யணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பரிபக்குவத்துடன் இருப்பீர்களோ அவ்வளவு பதவியை அடைய முடியும்.
ஒவ்வொருவரும் நான் தான் முதல் எண்ணில் இருக்கிறேன் என்று நினைக்கணும். ஒருவேளை ஒவ்வொருவரும் முதல் எண்ணில் இருந்தால் பிறகு இரண்டாம் எண்ணில் யார் வருவாங்க? தந்தையினுடைய வகுப்புல ஒருபொழுதும் எண்ணை கூற இயலாது. ஆசிரியரும் முதல் எண்ணில் இருக்கிறாங்க, மாணவர்களும் கூட முதல் எண்ணில் இருக்கிறாங்க. ஆகையினால ஒவ்வொருவரும் நம்பர் 1. ஆகவே அத்தகைய வகுப்பினுடைய சித்திரம் மதுவனத்துல இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.